செந்தில் பாலாஜின்னு சொன்னால் சரித்திர குற்றச்சாட்டு பதிவாளர்னு சொல்லலாம், ஹிஸ்டரி ஷீட்டர். அவங்க டார்கெட் 25, குறைஞ்சபட்சம் 15, 8 பேர் வரைக்கும் காசே கொடுத்துட்டாங்களா, டோக்கன் அட்வான்ஸ். செந்தில் பாலாஜி கண்டிப்பாக வசமாக சிக்குகிறார். இந்த ஆட்சி இருந்ததுன்னா எல்லா எஃப்ஐஆரும் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அங்கேருந்து மொட்டபாஸ் வந்துடுவார், அமித்ஷா வந்துடுவார். ஸோ இந்த ஆட்சி தொடர்ச்சியாக எல்லா எஃப்ஐஆரும் வந்துச்சுன்னா திமுக காரங்க எல்லாரும் புழல் ஜெயிலில் இருக்கணும். எனி டைம் மணியாக திமுகவிற்கு இருக்கக்கூடியவர்கள் KN நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, மூர்த்தி, சேகர் பாபு இப்படி போன்றவர்களை கைது பண்ணணும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4 தொன்னியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு தொடர்ந்துட்டே போது இன்னைக்கு மீண்டும் கோர்ட்ல ஆஜராயிருக்காரு. இந்த வழக்கோட பின்னணி என்ன, இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இந்த வழக்கு? இல்லை, செந்தில் பாலாஜின்னு சொன்னால் சரித்திர குற்றச்சாட்டு பதிவாளர்னு சொல்லலாம், ஹிஸ்டரி ஷீட்டருக்கு தமிழில் கரெக்டாக தான் நினைக்கிறேன். அவர் 2015-16 ஜெயலலிதா ஆட்சி போது ஒரு 25,000 பேர்கிட்ட தமிழர்களிடம் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றி அதில் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்தாரு. அதில் ஒரு 1000 கோடி வசூல் பண்ணார்னு பேர். அது திமுக கட்சி அதை பற்றி குத்தத்தை சொன்னதே திரு ஸ்டாலின் தான். ஆனால் இங்கே சேர்ந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே கோர்ட்டில் போய் நான் பணம் வாங்கினது உண்மைதான், ஆனால் இவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு வழக்கை முடிக்கிறதுக்கு போட்டார். இங்கே தமிழ்நாட்டில் இருந்த ஒரு நீதிபதி திமுக ஆதரவாளராக என்னன்னு தெரியல, முடிக்கலான்னு பண்ணிட்டார். டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் தோத்துட்டு. பட் நீங்கள் இப்போ இன்னைக்கு கேட்குற இந்த வழக்கு என்னன்னு சொன்னால் தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் 25, குறைஞ்சபட்சம் 15, 50 பேர் வரைக்கும் கிடைச்சா ஆட்சியே அமைக்கலாம். கிடைக்கிறது கஷ்டம்னு தெரியும். பட் 15 பேர் கிடைச்சால் ஆட்சியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஆட்சி இருந்ததுன்னா எல்லா எஃப்ஐஆரும் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டால் அங்கேருந்து மொட்டபாஸ் வந்துடுவார், அமித்ஷா வந்துடுவார். வந்துட்டார்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு தான் கொடுக்கணும். ஏற்கனவே KN நேரு வெறும் 23 கோடி ரூபாய் கடன் வாங்கினதுக்கு அவர் தம்பி உள்ளே கேஷ் ஃபார் ஜாப், அப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாலே திமுக காரங்க பதவுவாங்க. என்ன வார்த்தை அது? பார்ட்டி ஃபண்டு. அதுவும் இருக்குது, அந்த ED அறிக்கையிலேயே இருக்குது. இப்போ 7.5% 12% டெண்டர் கான்ட்ராக்ட் ரேட்டில் பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை MK ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின்னு இருக்குது. ஸோ அந்த வழக்கு இருக்குது. அது தவிர ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்துச்சு. ஸோ இந்த ஆட்சி தொடர்ச்சியாக எல்லா எஃப்ஐஆரும் வந்துச்சுன்னா திமுக காரங்க எல்லாரும் ஒன்று புகாரில் இருக்கணும், இல்லாட்டி புகார் ஜெயிலில் இருக்கணும், இல்லைன்னா கோர்ட்டாக அலைஞ்சிட்டு இருக்கணும். இங்கே அதுக்கு பேர் என்ன பத புழல் புழல் ஜெயிலில் இருக்கணும், இல்லைன்னா இதில் இருக்கணும். ஸோ அதுக்காக இதை தள்ளி போட்டால் இதை அழிச்சிடலாம். ஏன்னா யார் அந்த சாருங்கிறது இல்லாமையே ஒரு வழக்கை முடிச்சிட்டாங்க. திரு EPS அவர்கள் நாங்கள் வந்தால் மீண்டும் கேஸை நோண்டி யார் அந்த சாருன்னு கண்டுபிடிப்போன்னாரு. விஜய் அவர்கள் சார்பாக புஷி ஆனந்தெல்லாம் கைதே ஆனாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ இருக்கிறதுல இந்த வழக்கில் தெளிவாக ஒரு லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர்கள்னு சொல்லி தேர்தல் கணிப்பு செய்கிற திருநாவுக்கரசு, IPDS திருநாவுக்கரசு, அவர் மூலமாக தேவைக்க எம்எல்ஏக்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 35 கோடி ஒரு ஆளுக்கு 50 வரைக்கும் கூட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பேசி 8 பேர் வரைக்கும் காசே கொடுத்துட்டாங்களா, டோக்கன் அட்வான்ஸ். 9வது ஆள்கிட்ட போகிறப்ப அவர் பயந்து போய் சந்தோஷமாக ஒரு தீநகர் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், சரியா? அவர் பேர்லேயே சந்தோஷமும் புஷியும் இருக்கும். அவர்கிட்ட போய் சொல்லிட்டாராம், அவர் எதுவும் பண்ணிடாதன்னு இருக்கார். இவர் என்ன பண்ணிட்டாரு, அதை சொல்லிட்டு என்கிட்ட இப்படி ஒரு கான்டாக்ட் வந்துச்சு, நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன்னு நம்ம இசைஞானி பேரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டார். ஐயோ நம்ம மாட்டிப்போம், நம்ம வாங்கிட்டோமேன்னு அவர் போய் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க அதில் இது வரைக்கும் 15 பேர் கைது பண்ணியிருக்காங்க. கைது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது பண்ணிடுவாங்க.
ஆனால் 15 பேர் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் கேஷ் பிடிச்சிருக்காங்க. ஒரு 60 லட்சம் நாமக்கல்ல பிடிச்சாங்க. வலசரவாகம் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் 2.8, இன்னொரு இடத்துல 52, இது மாதிரி இது வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் பணம் பிடிச்சி அதையும் கோர்ட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக் குமாரும் சொல்லி தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். அந்த டீமு ஈசிஆரில் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த எம்எல்ஏலாம் சேர்றதுக்காக நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கார்பரேட் கம்பெனி பேரில் ரூம் போட்டு 7 நாள் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் வந்து ஜூன் மாதம் முதல் வாரம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜூன் எண்டில் ஜூன் 22 திரு விஜய் பிறந்த நாள் அன்றைக்கே 10 பேர் ராஜினாமான்னு திட்டம் போட்டாங்க. அதை தெரிஞ்சு தான் 19ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ அசோக்கை தேடி அங்கங்கே போயிட்டு வந்தாங்க. அது எதுக்குன்னா அந்த அந்த கேஷ் ஃபார் ஜாபில் இடிஐயும் ஐடிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் கரூரில் அவர் வீட்டுக்கு வந்தப்போ அடித்த வழக்கில் அவருக்கு ஜாமீனுக்காக. ஸோ இப்போ இந்த வழக்கில் எங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு போய் கோர்ட்டில் என்ன வாங்கினாங்க, திருவல்லிக்கேணி அவர் 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி விஜய் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி தடுக்கணுங்கிறதுக்காக 9ஆம் தேதி இவங்க போகிறாங்க. போய் பெயில் கேட்டப்போ காலையிலையும் சாயந்தரமும் திருவல்லிக்கேணி ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும். அன்றைக்கி ஆக்சுவலாக அந்த 9ஆம் தேதி இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு சேனலில் இதான் வரும்னு சொன்னேன். காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போடணுன்னா அவங்க கரூருக்கு போக முடியாது, அரெஸ்ட்டுக்கு ஈக்குவல். ஆனால் அதற்கு பிறகும் தலைமறைவாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் அசோக் சக்கரவர்த்தி அவர் எனக்கு கரூர்லேயும் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, மெட்ராஸ்லேயும் இருக்குது, ரெண்டையும் மெட்ராஸில் போடணும்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இது நான் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கின வழக்கில் தான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க, எனக்கு வேறு வழக்கு. ஏன்னா அவர் அதிமுக பீரியடில் பண்ண ஊழல் இருக்குது. அடுத்தது திமுக பீரியடில் என்ன பண்ணுவார், 7.5 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை எவ்வளோக்கு வாங்குவார், 13 லட்ச ரூபாய்க்கு வாங்குவார். அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா, அதுக்கப்புறம் நிலக்கரி ஊழல், இப்படி எக்கச்சக்க வழக்குகள் இருக்கிறதுனால என்னை வேறு வழக்கில் கையெழுத்து அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறேன். அது ரிஜெக்ட் ஆன ஒன்று. அது வந்தப்போ ஹைகோர்ட்டில் கேட்டாங்க, ஒன்றை முதல்ல ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீ தினமும் காலையில் சாயந்தரம் வரணும், மற்றதில் பண்ணுறது பண்ணாதது அடுத்த விஷயம், இதை நீ ஏன் ஃபாலோ பண்ணாமல் கேட்குறேன்னு உடனே இன்னைக்கு கோர்ட்டுக்கே சரண்டர் ஆகிட்டு கையெழுத்து. ஏன்னா இதற்கு முன்னாடியே ஒரு மாதம் தலைமறைவாக தான் இருந்திருக்காரு, அடிக்கடி தலைமறைவாகிறாரு. அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, கைதாயிடுவோங்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா ஒரு முறை உள்ளே போயிட்டு அதுலேயும் அவர் தீரரா பேண்ட்டில் உச்சா போயிட்டு சரியா 458 நாள் உள்ளே வச்சுட்டாங்க. அப்பயும் வெளியில் வரத்துக்கு என்ன கண்டிஷன் சொன்னாங்க, இவர் அமைச்சர் இல்லை அதனால விட்டுருங்கன்னாங்க. வெளில வந்த 3ஆவது நாளே அதே எங்கே பணம் கொள்ளையடிக்க முடியும், தமிழர் ரத்தத்தை உறிஞ்ச முடியும், டாஸ்மாக்கும் மின்சாரத்துறை மீண்டும் அவருக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவுடைய மன்னர் பரம்பரையின் இளவரசருக்கு துணை முதலமைச்சர் பதவியே இவர் வர்ற வரைக்கும் கொடுக்கல. இவர் மீண்டும் பதவி ஏற்கிறப்ப தான் அவருக்கு அந்த துணை முதல்வர் போஸ்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ இவரை விட, உதயநிதியை விட இவருக்கு முக்கியத்துவம். ஏன்னா இவர் தான் தினந்தோறும் சில 100 கோடிகள் பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணி தர்றார். எவ்வளோ? தினந்தோறும் சில 100 கோடிகள். சரியா? வேற ஒன்றும் வேணாமா, பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில் விற்கிதுன்னு ஹைகோர்ட்டில் இவங்க சொன்னாங்க. ஆனால் 1.25 கோடி பேர் தினம்தோறும் கட்டாயமாக குடிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதில் சில பேர் 2 பாட்டிலும் குடிப்பாங்க. இந்த மார்ச் மாதம் 30% இன்க்ரீஸ் ஆகி 1 கோடியே 2 லட்சம் விற்றுதுன்னாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ரஃப்லி 1.25 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 15 ரூபா வச்சுருங்க. 10 ரூபாங்கிறது குவார்ட்டருக்கு தான், ஆஃபு ஃபுல்லு. இன்னும் ஃபாரின் சரக்குலாம் 30 ரூபா வரைக்கும் வாங்கினாங்க. ஸோ 15 ரூபா வச்சாலே 10 கோடி வருது. 70 லட்சம் பாட்டிலுக்கு 1 கோடி பாட்டிலாக இருந்தால் எவ்வளோ? அந்த மிச்சம் 50 லட்சம் பாட்டில் கணக்கில் வராமல் திமுக உற்பத்தியாளர் பாக்கெட்டில் போகுது. அது மட்டுமே வருஷத்துக்கு 2% மாநில ஜிடிபியில் 2லேருந்து 3%. கிட்டத்தட்ட 60,000லேருந்து 90,000 கோடின்னு சொன்னது முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர். ஸோ இப்போ இந்த வழக்கில் இவர் இன்னையிலேருந்து தான் கையெழுத்து போட வந்திருக்கிறார். ஏன்னா இதற்கு பிறகு பல 4 பத்திரிகையாளர்கள் இதற்கு துணை போயிருக்காங்க. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் மேகாலயா அப்படின்னு வச்சு
சில வாய்ஸ் நோட்டுகளை புதிய தலைமுறையின் விஜயன் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் கேட்டதுக்கு இது பண்ணலாம், இது முடியாது இப்படின்லாம் ஏதோ அனுப்பிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அவர் விசாரிக்கப்பட்டார். ஸோ 15 பேர் இது வரைக்கும் கைதாகிருக்காங்க. 4.5 கோடி ரூபாய் பணம் பிடிச்சிருக்காங்க. 8 எம்எல்ஏக்கு 10% டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட 324 27 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எம்எல்ஏக்கு 35ன்னு 15 எம்எல்ஏ டார்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 525 கோடி ரூபாய் திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் இடி லெட்டர் எழுதியிருக்கு, ஹவாலா பணம் இருக்கான்ட்டு. 4.5 கோடி வேற பிடிச்சிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி கண்டிப்பாக வசமாக சிக்குகிறார். பட் இப்போ கொஞ்சம் நிதானம் காட்டுறாங்க. ஏன்னா கைதுன்னு போனால் உங்களுக்கு இது இது பண்ணிட்டா திருப்பி உடைக்கிறது கஷ்டம். இடியில் கிட்டத்தட்ட பிஜேபி டாஸ்மாகில் உடைக்க முடியாமல் இப்போ தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மிக விரைவில் 5ஆம் தேதி பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ கூடுவாங்க. 2 இல்லை 3ஆம் தேதி கூடுவாங்க. அதற்கு முன்னால் கூட மீண்டும் கைது செய்யப்படலாம், வேறு ஏதாவது ஒரு வழக்கு போட்டு ஆதாரம் இருக்குன்னு. ஸோ செந்தில் பாலாஜி நிச்சயமாக ஒரு சிக்கலான கட்டத்தில் இருக்கிறார். இன்னும் அவர் பேரில் இன்னும் போட வேண்டியது நிறைய இருக்குது. 3000 கோடி அதானி காலத்து இந்த இது நிலக்கரி ஊழல் இருக்குது. இவங்க காலத்தில் டெண்டர் ஊழல் இருக்குது. இன்னும் பல ஊழல் வழக்குகள் இருக்கிறது. ஒன்றில் தப்பிச்சாலும் இன்னொன்றுல மாட்டோம். அதுக்குதான் அதுதானே காரணமாக அவர் சொன்னார், எனக்கு இந்த வழக்கில் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் போட்டுட்டு திருப்பி விசாரணைன்னு கைது பண்ணுவாங்க, அது அஷூரன்ஸ் கொடுக்கணுன்னது தான் இன்னைக்கு ஹைகோர்ட் கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு 4-5 அமைச்சர்கள் கைது பண்ணாதான் ஏடிஎம் உடைய வேல்யூ குறைஞ்சிரும். எனி டைம் மணியாக திமுகவிற்கு இருக்கக்கூடியவர்கள் KN நேரு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, மூர்த்தி, சேகர் பாபு இப்படி போன்றவர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிறது திட்டமிட்டு இது விஜய் ஆட்சி பண்ணுகிறது. பட் ஆதாரங்களை செலுத்திட்டு இருக்காங்க. இதில் 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி, இதை தனியாகவே பேசுவோம். ஒரு IAS அதிகாரி நம்ம உங்கள் வீட்டுக்கிட்ட தான் சரியா பாலவாக்கத்தில் அடுத்தடுத்து ஒரு 7-8 பிளாட்டு வாங்கியிருக்கார். அதனுடைய மதிப்பு 50 கோடி வரும். அதை தவிர 300 கோடி ரூபா அவங்க மனைவி ஒரு ரூம்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இது விஜயுடைய தலைமையில் இருக்கிற உள்துறையிலும் ஊழல் நடந்ததுன்னு வருது. பட் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட பல நல்ல விஷயங்கள் ஊழல் இல்லை, SRO ஆஃபீஸில் இதில் இது பள்ளின்னு வருது. ஸோ இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை காப்பாற்றி கொள்ள திமுக ஊழல்களை கொண்டு வரணும். அதில் செந்தில் பாலாஜி முதல் பின்னாக இருக்கும். கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.